காலத்தை வென்றவன் நீ कनिमनिया। क्या कार्तिक एक्टिंग क्या लगता है एमजीआर का पिक्चर? कौन सा पिक्चर अभी क्या मालूम? वो अभी नया पिक्चर एमजीआर का रोल किया बोलता है। मैं अपना एक ही बात बोलेगा, एमजीआर का जगह कोई नहीं ले सकता है। अपना एमजीआर ஐயா का जगह है ना, वो कोई नहीं ले सकता। எம்ஜிஆர் ஐயா இடத்த யாராலும் நிரப்ப முடியாது। அவர் எம்ஜிஆர் தான், மற்றவங்க எம்ஜிஆர் இடத்த எப்படியாப்பட்ட இன்னொரு எம்ஜிஆர் இந்த உலகத்தில் இனிமேல் பிறந்து வரமாட்டாங்க। அவர் மாதிரி ஐயா மாதிரி எம்ஜிஆர் ஐயா மாதிரி இன்னொரு எம்ஜிஆர் இனிமேல் பிறந்து வர்றதுக்கு 1000 ஜென்மம் எடுக்கணும்। அவரோட இடத்த யாராலும் நிரப்ப முடியாது। எல்லா நடிகர் வாயிலும் இதுதான் வருது, நானும் அதான் சொல்கிறேன்। நானும் பார்த்தவரையும், நான் சின்ன வயசுலேருந்து அவர் படத்தை பார்த்து வளர்ந்த பிள்ளை, அவரை நேர்லேயும் நான் பார்த்துருக்குறேன்। நம்ம ஊரில் எலெக்ஷன் டயத்தில் நான் இப்போ 12 வயசு, எனக்கு 12-13 வயசு இருக்கும்। அப்போ அவர் எலெக்ஷனில் வந்திருந்தார் எங்கள் ஊர் சிவகங்கையில், நான் மதுரைக்கு பக்கம் சிவகங்கை, ஓகேவா? அந்த ஊரில் நான் சின்ன வயசில் எங்கள் அம்மாவோட ஆயா வீட்டுக்கு நான் போயிருந்தேன், பாட்டி வீட்டுக்கு। அப்போது அவர் எலெக்ஷனில் வந்தப்போ நான் அவரை கிட்டத்துலேருந்தே பார்த்துருக்கேன், எம்ஜிஆர் ஐயாவை। அப்படியே சொல்லணும், தங்க நிறத்தில் சொல்கிறாங்க, தங்க நிறம் தான் அவர், அவ்வளோ சிகப்பு। நான் அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டேன் அவர் கிட்டத்துலேயே। அந்த எலெக்ஷன் டயத்தில், அந்த எலெக்ஷனில் பேசிகிட்டு இருக்காரு, அவர் கிட்டத்துலேயே நின்று நான் பார்த்தேன், ஓகேவா? அதனால் நான் பார்த்த வரையும், அவர் வாழ்ந்த வாழ்க்கை வரையும், அவர் நடித்த நடிப்பில் எல்லா படத்துலையுமே மக்களோட மனசில் ஆழமாக பதிஞ்சவர்। அப்படியாப்பட்ட ஒரு நடிகர், அப்படியாப்பட்ட ஒரு தலைவர் இனிமேல் யாராலும் வர முடியாது। எப்படியாப்பட்ட நடிகனாக இருக்கட்டும், எப்படியாப்பட்ட அரசியல்வாதியாக இருக்கட்டும், அவர் இடத்த இனிமேல் யாராலும் நிரப்ப முடியாது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்। எம்ஜிஆர் ஐயா மாதிரி அந்த மாதிரி குணம் உள்ளவங்க, அந்த மாதிரி இறக்கம், அன்பு, பண்பு, பாசம், நேசம் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது। எதுவுமே ஒரு சொல்கிறோம்ல, 100 மார்க்கு கொடுக்குறோம்ல, படித்தா 100 மார்க் வாங்கினா ஒரு நல்ல பேர் கிடைக்கிது। அந்த மாதிரி அவருக்கு 100க்கு மேலே வாழ்ந்தவர் அவர்। எல்லா பழக்க வழக்கத்துலேயும் நம்பர் 1ல் அவர்। அவரை மாதிரி படத்தில் நடிக்கிறதோ, இயல்பாக எல்லாத்துக்கும் உதவி பண்ணுறதோ, பேச்சிலையாக இருக்கட்டும், அரசியல்வாதியிலாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பர் சூப்பர் சூப்பர்। அவர் மாதிரி ஒரு ஆண்மகன், அவர் மாதிரி ஒரு உத்தமரை இந்த உலகத்தில் இனிமேல் பார்க்க முடியாது। எம்ஜிஆர் ஐயா தான்। அவர் தெய்வமாக கும்பிட்றோம்னா என்னோட ஐடியில் நீங்கள் எல்லாமே போய் பார்க்கலாம்। அவரோடைய நடித்த படம், அவருடைய இது இப்போ நம்ம நாள் வருதில்ல இந்த கடைசி இதில், அதனால் அவரோட ஃபோட்டோலாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன்। எல்லாமே நீங்கள் இங்கே இடத்துல கிண்டல் பண்ணுவாங்க। எம்ஜிஆர் ஐயாவுடைய பிறந்தநாள் இறந்தநாள் வந்தால் ராணி அக்காவை சொன்னால் அவங்க தான் இது பண்ணுவாங்க அப்படின்னு। அவர் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த வரையும் இதயக்கனியில் நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டின் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற, அந்த மாதிரி அந்த படத்தை சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து ரசித்த பிள்ளை। எத்தனை வாட்டி பார்த்தாலும் அந்த படம் சகிக்காது, இதயக்கனி, ஓகேவா? அது மாதிரி அவர் நடித்த ஒவ்வொரு படமும் சூப்பர் ஹிட்। மக்களோட மனசுலையும் மக்களுக்காக வாழ்ந்த என் உடன் பிறந்த இரத்தத்தின் ரத்தங்களே, மக்களால் நான், மக்களுக்காக நான் வாழ்ந்த நம்ம ஜெயலலிதா அம்மா, இந்த 2 பேருமே அவங்க இடத்த யாராலும் நிரப்ப முடியாது। ஓகே, சின்ன மெசேஜ்। அவர் படம் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க, அவர் நடித்த படம் மாதிரி நடிச்சிருக்கணும், அது உங்களுடைய ஆண்டவங்க கொடுத்த பெரிய வரமாக இருக்கணும், அவர் பேரை வச்சு படம் எடுத்ததுக்கு, ஓகேவா? நான் எதுவும் சொல்ல விரும்பலை, ஆனால் இன்னொரு எம்ஜிஆர் ஐயா இனிமேல் வர முடியாது உலகத்தில், எப்படியாப்பட்ட உலகமாக இருக்கட்டும், எந்த நாட்டில் இருக்கட்டும், அவரை மாதிரி இனிமேல் யாராலும் வர முடியாது, அரசியல்லையும் பேர் வாங்க முடியாது। ஓகே, பாய் தோஸ்லோ, எல்லாத்துக்கும் ஒரு பாய்।